வெல்கம் டு பெஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம தலைக்கறி கிரேவி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்காக ஸ்பான்சர் பண்ணுறது பை மோட் அப்படிங்கிற ஷாப்பிங் ஆப். நான் இப்போது நல்லா ஒரு தலை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கழுவு நல்லா தண்ணி கருப்பாக வரும். அது நல்லா பியூராக வெள்ளை கலரில் வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போது அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிடும். இப்போ வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு. இதுலேயே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அது இது கூட சேர்த்து இன்னும் நல்லா வணங்கிக்கலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை அரைச்சி எப்படி நம்ம கிரேவி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போது அந்த அரைச்ச வணக்கின வெங்காயத்தை உள்ளே சேர்த்திக்கலாம். ஆறிடுச்சு. அடுத்தது அது கூட 1/4 மூடி தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கர் அதுக்கு அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 2 டீஸ்பூன், ஒரு 2 இன்ச் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்திருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 பிரியாணி இலையை சேர்த்திருக்கேன். நல்லா பொரியட்டும். மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா வணங்கட்டும். அடுத்தது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தலைக்கறியை உள்ளே சேர்த்துறேன். இப்போ இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பரட்டி விட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் சும்மா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். அதுலேருந்து தானாக தண்ணி விடும். அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கேன். இப்போது தண்ணி பாருங்கள், நம்ம எதுவுமே சேர்க்கல. ஆனால் எப்படி அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டீஸ்பூனில் சேர்த்துனிங்கன்னா 2ஆக சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா பேஸ்ட்டை, அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை அலாசி அந்த தண்ணியை உள்ளே சேர்த்திக்கலாம். அது மட்டும் போதும். ஏன்னா நம்ம இன்றைக்கி கிரேவியாக செய்ய போகிறோம். குழம்பா இது செஞ்சால் மேக்ஸிமம் நான் குழம்பு பண்ணதில்லை. வேணும்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றி குழம்பா கூட பண்ணிக்கலாம். ஆனால் பொதுவாக தலைக்கறிங்கிறது கிரேவிக்கு தான் நல்லாயிருக்கும். குழம்பு நான் அதிகமாக மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணது இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை அலசினா தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் கலந்து குக்கர் போட்டு மூடி விசில் விட்டு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பொதுவாக தண்ணி ரொம்ப இந்த குக்கரில் வற்றாது. அதனால் நான் இங்கே பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் நல்லா, ஏன்னா இது தலைக்கறிங்கும் போது விசில் சேர்த்தி விடுவோம், கொஞ்சம் திக்காக வரும். அதனால் இன்னும் லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், போதும். ஏன்னா இதெல்லாம் வெந்து வரும்போது திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் குக்கர் போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம்.
வெயிட் போய் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குங்கிறது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப இதாகவும் இல்லை, கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.